அப்போ உங்கள் முயற்சியெல்லாம் திருவினையாக்கி அந்த உழைப்பின் மூலியமாக அந்த நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியின் மூலியமா உங்களுக்கு ஆதாயம் பண வரவை கொடுப்பாருங்கிறது இந்த ராகு. அதே காலகட்டத்துல குலதெய்வத்துக்கும் உங்களுடைய பெரியவர்களுக்கும் உங்களுடைய மூதாதையர்களுக்கும் நீங்க பண்ண வேண்டிய கடமைகள் நீங்க சரிவர செய்யும் போது இந்த கேது பகவான் உங்களுக்கு அளப்பரியா ஆற்றலையும் அளப்பரியா சக்தியும் மனோபலத்தையும் கொடுத்து உங்களை முன்னோக்கி நகர்த்துவாருங்கிறது நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன் பார்த்துக்கோங்க. மேச ராசிக்காரங்களுக்கு 7 சனி இருக்கும். புரியுதா? 7 சனியாக இருந்தாலும் கொடுக்க எத்தனை பேர் 11ஆம் இடத்துல எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. 11ஆம் இடத்துல வந்து குரு பாக்குறாரு, ராகு உட்கார்ந்துருக்காரு, குருவோட வீட்டுல சனி உட்கார்ந்துருக்காரு, குரு பகவான் வந்து உச்சத்தை நோக்கி கடவுள் குரு உச்சம் இல்லையா, உச்சத்தை நோக்கி போறாரு. புரியுதா? அப்போ இந்த 7 சனி காலகட்டத்துல, ஏன்னா 7 சனி நடந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு, இந்த 7 சனி காலகட்டத்துல இந்த பயிற்சி வர்றது யோகமா அவயோகமான யோகமே. உங்கள் முயற்சி 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 அந்த முயற்சி உங்களுக்கு திருவினையாக்கும். ஓகேங்களா? வழிபட வேண்டிய தெய்வம் நம்ம எப்போதும் சொல்லுவோம், உங்களுக்கு பொதுவா வழிபட வேண்டிய தெய்வம் எடுத்து பார்க்கும்போது கருமாரி அம்மன் பிளஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு மிக நன்மையாக இருக்கும். கருமாரி அம்மன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பயக்குங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பார்த்துட்டீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்கும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா. இந்த ராகு கேதுவோட முழு பலன் எப்போது கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய தசாநாதன் எப்படி இருக்காரு, தசா புத்தி என்ன போகுது, தசா புத்தி வலிமையா இருக்கா, நீங்க பிறந்த கால ஜாதகத்துல ராகு கேதுக்கள் வந்து நல்ல நிலையில இருக்காரா, யோக நிலையில இருக்காரா, இல்ல நமக்கு அவயோக நிலையில இருக்காரான்னு நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. அதே மாதிரி இந்த ராகு கேதுக்களுக்கு நம்ம என்ன பரிகாரம் நம்ம சொல்லுவோம்னா பொதுவான பரிகாரங்கள். பொதுவா ராகுன்னா அம்பிகைன்னு சொல்லக்கூடிய அந்த பெண் தெய்வ வழிபாடு, துர்க்கை அம்மன், கருமாரி அம்மன் வழிபாடு சொல்லுவோம். ராகுன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா விநாயகர் வழிபாடு சொல்லுவோம். இது பொதுவான பலன்கள்ங்க. உங்களுடைய ஜாதகத்துல இந்த ராகு கேதுக்கள் அமைந்த இடத்தை பொறுத்து பரிகார முறைகளும் மாறும். உங்களுடைய முழுமையான ஜாதக பலன் வேணும்னு பிரியப்படுற நீங்க ஸ்கிரீன்ல என் நம்பர் இருக்கு, கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கி முழுமையான ராகு கேது பயிற்சி பலன் நீங்க தெரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த தசாபுத்தி பலன் என்ன, இது உங்களுக்கு ராகு கேதுக்கு சப்போர்ட் பண்ணதாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. என்கிட்டதான் நீங்க கன்சல்டேஷன் வாங்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நம்ம கிட்ட பாத்துக்கோங்க. நம்ம எப்படின்னா உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய பரம்பரை வழி ஜோதிடர். அப்படி இல்லை உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடர் கூட நீங்க செக் பண்ணிக்கலாம்.